ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருணைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கருணைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் கருணைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கருணைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணைக்கிழங்கை இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய மிளகாயில் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 1 மினிட் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 1 மினிட்க்கு அப்புறம் கருணைக்கிழங்கோட இன்னொரு சைடையும் திருப்பி போட்டு 1 மினிட் திரும்பவும் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும்.